ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு இட்லி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோல் நம்ம சீவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி கப்பில் எப்படி அரையுதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இட்லி மாவில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது நான் வேறு ஒரு ரெசிபிக்காக நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லிக்கு மட்டும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இட்லி மாவில் சேர்த்து இன்றைக்கி இட்லி மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி சேர்த்ததெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ இட்லி மாவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லி மாவில் நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்ச லிக்விடை கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இட்லி தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது. அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பயுமே இட்லி வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு லைட்டாக இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். மிச்சம் இருக்கிற மாவுலேயும் எல்லாத்தையும் நான் இட்லி நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பசங்க சாப்பிடல அப்படின்னா கேரட் இந்த மாதிரி பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகளை இந்த மாதிரி இட்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. ஏன்னா இந்த பாலக்கீரை பட்டாணி இதெல்லாம் வச்சு நீங்கள் க்ரீன் கலரில் இட்லி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.